இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, 30க்கு 60ங்கிறதுல இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடு. இதோட ஓவரால் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 3800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அழகான கலர் காம்போ கொடுத்துருக்காங்க. வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சீலிங் லைட்ஸ் கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீட்டுக்கு மெயின் கேட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லையும் ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கும் ஃப்ரண்ட்டில் நேம் பிளேட்டுக்கான ஒர்க்கு மட்டும் ப்ராசஸில் இருந்துச்சு. அடுத்ததாக அந்த வீட்டோட கார் பார்க்கிங். இதோட சைஸ் 16க்கு 15. இதில் ஒரு பெரிய காரை நம்ம பார்க் பண்ணிக்கலாம். பேக் கேட் அக்சஸ் பண்ணுற சைடில் 2 அடியும் ஃப்ரண்ட்டில் 5 அடியும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4000 லிட்டர் வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டியான வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிட் அவுட். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. டோரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்குட் டோர் தான். கஸ்டமர் கேட்ட மாதிரியே டோரில் டிசைன்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். இதோட சைஸ் 23க்கு 13. நல்லாவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் யூஸ் பண்ணியிருக்க ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் தான். இந்த ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்லே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூடவே ஸ்ட்ரிப் லைட்ஸாக இருக்கட்டும், அந்த டெக்கரேட்டிவ் அக்சசரிஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக அதை பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்குது. வென்டிலேஷனுக்காக ஹால்லே பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டோட பண்ணியிருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா டாப்பில் லாஃப்ட் டைப்பில் ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு இடத்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸை பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு உள்ளே வரும்போதே ரைட் சைட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட சைஸ் 11க்கு 10. ஒரு மரத்தடி கீழே புத்தர் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலையை இங்கே அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 23 அடி. மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஹை ரூஃபில் வாலுக்கு பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டெக்கரேட்டிவ் அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த இடத்த பார்க்கும்போது யார் வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கிற மாதிரியான ஒரு வைப்பை கொடுத்துருக்காங்க. புத்தர் சிலைக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பாறைகள்லேருந்து தண்ணி வர மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஸ்டாச்சுவோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 11க்கு 10. இதில் ஒரு டிவி யூனிட் வச்சுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கான ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன். இது பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடுலர் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலர் காம்போவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அமைச்சிருக்காங்க. ஓவராலாக ஸ்டோரேஜ் யூனிட்டாக இருக்கட்டும், இந்த ஹேங்கிங் லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 7. கிச்சனோட டாப்லேயும் சரி ஃப்ளோர்லேயும் சரி கிரானைட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு பிராண்டட் சிம்னியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்டோரேஜுக்கான யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க.
வாஷ் பேஷனுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் ஒரு தனி செப்பரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது பேக்யார்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு டோரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x14. இந்த ரூம்லேயும் ஃப்ளோருக்கு கிரானைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வுட்டனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஸ்லைடிங் டைப் தான். மேலே லாஃப்ட் டைப்பில் ஸ்டோரேஜ் யூனிட்டும் கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூமோட டிவி யூனிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 55 இன்ச் வரைக்கும் உள்ள டிவியை நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். ஸோ இதுக்கு டோர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் ஒரு அடிக்கு கீழே இறக்கி போட்டிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x4. வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனாக இருக்கட்டும், ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டிவைடரும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் வால் மவுண்டன் டாய்லெட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. டோருக்கு பார்த்தீங்கன்னா 2x2ங்கிற கிரிப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா 2x4ங்கிற வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க. பேரி வாருங்கிற பிராண்ட் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட பூஜை கபோர்ட். இதோட சைஸ் 4x3. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு வுட்டன் கபோர்ட் டோர் வரது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x5. இதுலேயும் ஃபுல்லாக வால் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோருக்கு கிரிப் டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை இங்கே அமைச்சிருக்காங்க. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா SS போட்டிருக்காங்க. விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் வித் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹால். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு கிரானைட் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல ஸ்ட்ரிப் லைட்ஸும் போட்டு கொடுத்துருக்கனால இந்த ஹாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த புத்தர் சிலையை பார்க்கறதுக்கான வியூ ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு SS ஸ்டீலோட ஒரு கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பால்கனி ஏரியா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x13. மேலே சீலிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஊஞ்சலுக்கான ஹூக் செட்டப்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்லேருந்து கீழே அந்த புத்தர் சிலையை பார்க்குற மாதிரியான ஒரு கிளாஸ் வியூவும் அமைச்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ரூமில் அழகான பிங்க் கலரில் வுட்டன் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் டேபிள் மாதிரியும் கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 2வது காம்பேக்ட் பெட்ரூமை பார்ப்போம். இந்த ரூமோட சைஸ் 11க்கு 14. ஃப்ளோருக்கு கிரானைட் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வுட்டன் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 3வது பெட்ரூமை பார்ப்போம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 14. இதுலேயும் கபோர்டு ஒர்க், ஸ்டோரேஜ் யூனிட், டிவி யூனிட்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதோட சைஸ் 7க்கு 4.5. இதுலேயும் ஃப்ளோருக்கு கிரிப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் டாய்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேருந்து வெளியில் வரும்போதே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வால் டைல் ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே கிரிப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஷவர் யூனிட், வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் லிவிங் ஹாலுக்கு கொடுத்த மாதிரியே இங்கேயும் வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் கலரில் இருக்கனால இது பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெரஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேர் கேஸை இங்கே அமைச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாக கிரானைட்டும் ஹேண்டிலுக்கு எஸ்எஸும் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஹை ரூஃபை ஓப்பனில் விடாமல் கிளாஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸில் இடத்த பேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி டெரஸ் கார்டன் செட்டப்பை இந்த ஏரியாவில் அமைச்சிருக்காங்க. அதுக்கான ஹூக்ஸும் மேலே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டெரஸில் ஒரு பக்கம் இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கார்டன் செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு ஒரு மாஸ்டர் ரூம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் 23க்கு 16. இது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கேட்டதன் பேரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்காங்க. இந்த ரூமோட ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா கிரிப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது.